அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை அதிகமாக நம்ம நெல் பயிருக்கு தான் நம்ம வாங்கி பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ சமீப காலமாக மக்காச்சோளம், கரும்பு இது போன்ற பயிர்களுக்கும் காய்கறி பயிர்களுக்குமே இந்த ஜிங்க் சல்ஃபேட் உரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜிங்க் சல்ஃபேட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இந்த உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம், முக்கியமாக இந்த உரத்தை நம்ம உரத்து கூட கலந்து போடலாமா போடக்கூடாதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்துடலாம். எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே 17 வகையான சத்துக்கள் அந்த பயிருக்கு ரொம்ப முக்கியம். அதாவது என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், முதன்மை நிலை நுண்ணூட்டச்சத்துக்கள். இது பயிர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமாக கொடுக்குறது தான் யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இதெல்லாம் என்பிகேயில் தான் வரும். அடுத்ததாக இருக்கக்கூடியது செகண்டரி மைக்ரோநியூட்ரியன்ட், அதாவது சிஎம்எஸ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இதெல்லாம் பயிர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள். இதில் மூன்றாவது இருக்கக்கூடியதான் நுண்ணூட்டச்சத்துக்கள். அந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் தான் காப்பர், ஜிங்க், இது எல்லாமே அதில் தான் வரும். இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் பயிர்களுக்கு ரொம்பவே குறைந்த அளவு தான் தேவைப்படும், ஆனால் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த நுண்ணூட்டச்சத்துக்களில் ஏதாச்சும் ஒரு சத்து கம்மியானால் கூட பயிர்களில் போதுமான மகசூல் இல்லாமல் மகசூலை பாதிக்கிறது கூட செய்யும். அது மட்டும் இல்லாமல் பயிர்களில் சீக்கிரமாக நோய் தாக்குறதுக்கு, பூக்கள் எல்லாம் உதிர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதும் நுண்ணூட்டச்சத்துக்கள் பயிர்களுக்கு ரொம்ப குறைந்த அளவே தேவை. ஆனால் பயிர்களுக்கான அந்த சத்துக்கள் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு மகசூல் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இந்த ஜிங்க் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய ஜிங்க்கும் நுண்ணூட்டச்சத்துக்களில் வரக்கூடியது தான். இந்த ஜிங்க்கும் பயிர்களுக்கு ரொம்பவே குறைந்த அளவு தான் தேவை. ஆனால் இந்த உரத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது நெல் போன்ற பயிர்களுக்கும் அந்த சத்து நம்ம கொடுக்கும்போது தான் ரிசல்ட் ரொம்பவே நல்லா வருது. ஜிங்க்குன்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் 2 டைப்பில் கிடைக்கிது. ஒன்று ஜிங்க் சல்ஃபேட், அதாவது குருணை டைப்பில் வரக்கூடியது ஜிங்க் சல்ஃபேட். இன்னொரு ஜிங்க் ஆக்சைடுன்ட்டு வருது, அதாவது லிக்விட் டைப்பில் இருக்கும். அந்த இதையும் அங்கேயும் இப்போ பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம ஜிங்க் சல்ஃபேட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பிக்கு கம்மியில் 2 விதமாக வருது. ஜிங்க் 21%லையும் ஜிங்க் 31%லையும் ஸ்பிக்கு கம்மியிலேயே வருது. இதில் 21%ல் வரக்கூடிய ஜிங்கை நம்ம ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே 31%ல் வரக்கூடிய ஜிங்கை நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ யூஸ் பண்ணாலே போதும்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம ஜிங்க் ஆக்சைடு ஃபார்மில் வரக்கூடிய, அதாவது லிக்விட் ஃபார்மில் வரக்கூடிய ஜிங்கை ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம 250 ml-லேருந்து 500 ml வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜிங்க் உரத்தை பயிர்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால பயிர்களுக்கு என்னென்ன விதமான சத்துக்கள் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிது. நம்ம பொதுவாக பொட்டாஸ் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜிங்க் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அடுத்தது பயிர்கள் நல்லா பசுமை மாறாமல் வச்சுருக்குங்க. நம்ம யூரியா பயன்படுத்தும் போது பயிர்கள் நல்லா பசுமையாகவே இருக்கும். அதே மாதிரி தாங்க ஆரம்ப காலத்தில் பயிர்களுக்கு, அதாவது நெல் போன்ற பயிர்களுக்கெல்லாம் இந்த பசுமையாக நல்லா பச்சை கட்டுறதுக்கு இந்த ஜிங்க் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பயிர்களில் அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கும், பயிர்களில் அதிக அளவு பூக்கள் எடுக்கிறதுக்கும், எடுக்கிற பூக்கள் எல்லாம் காய்களாக மாறுறதுக்கும் இந்த ஜிங்க்கும் ரொம்ப பயிர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஜிங்க் உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம நெல் பயிர்களுக்கு இந்த ஜிங்க் உரத்தை கண்டிப்பாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுங்க. நம்ம நெல் நடவு நட்டத்துலேருந்து 15 நாள் வரைக்குமே தான் ஜிங்க் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம நெல் நடவு நட்டதுலேருந்து 3 நாளுக்குள்ளே நம்ம இந்த ஜிங்க் உரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம நாள் கடத்தி நம்ம ஜிங்க் யூஸ் பண்ணுறதை விட நட்டதுலேருந்து 3 நாளில் யூஸ் பண்ணும்போது பச்சை அதிகமாக கட்டும், தூர் அதிகமாக வெடிக்கும். பயிர் வளரும்போது பயிர்களுக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பயிர்களில் கதிர் வர சமயத்தில் பதற அதிகமாக இல்லாமல், அதாவது கருக்க அதிகமாக இல்லாமல் அதிகமாக நெல்மணிகள் பிடிக்கிறதுக்கு இந்த ஜிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவே நம்ம நெல் பயிருக்கு சரியான நேரத்தில் நம்ம ஜிங்க்கு கொடுக்காம விட்டு ஜிங்க் பற்றாக்குறை பயிர்களில் ஏற்பட்டுச்சுன்னா இலைகள் எல்லாமே வெளிரிய மஞ்சள் நிறமாக மாறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இலைகள் எல்லாம் செம்புலி நோய் மாதிரி இருக்குங்க. அதாவது இலைகள் நம்ம பார்க்கும்போது சிவப்பாக அப்படியே திட்டுத்திட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு பார்க்கும்போது ஜிங்க் பற்றாக்குறை தாங்க. ஜிங்க் சத்து மற்ற பயிரை காட்டிலும் நெல் பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. நெல் பயிர் முதல்ல மண்ணில் உள்ள சத்துக்கள்லேயே ஜிங்க் சத்து தாங்க முதல்ல உறிஞ்சி எடுக்கும். அதாவது நம்ம நடவு நட்டதுலேருந்து 3லேருந்து 5 நாளில் தாங்க அந்த புது வேர் வெள்ளை வேர் உள்ளே இறங்கும். அந்த நேரத்தில் அந்த வேர்கள் முதல்ல எடுக்கக்கூடிய சத்துன்னு பார்க்கும்போது ஜிங்க் சத்து தான். அதனால தாங்க வேளாண்மை துறை கூட நம்ம நடவு நட்டதுலேருந்து 3லேருந்து 5 நாளைக்குள்ளே ஜிங்க் உரத்தை போடுங்க, ஏன்னா பயிர் முதல்ல எடுக்கிற சத்து ஜிங்க் சத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நம்ம டெல்டா விவசாயிகள் கண்டிப்பாக அந்த ஜிங்க் உரத்தை வாங்கி கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா நம்ம மண்ணில் ஜிங்க் சத்து பற்றாக்குறை ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதனால் பயிர்களில் அதிகப்படியான ஜிங்க் சத்து பற்றாக்குறை ஏற்படுது. அதனால் நம்ம நடவு நட்டதுலேருந்து 3 to 5 நாளுக்குள்ளே நம்ம ஜிங்க் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களில் ஜிங்க் சத்து பற்றாக்குறையை நம்ம முற்றிலுமாக குறைச்சிடலாம். பயிர்கள் நல்லா செழிப்பாகவே இருக்கும்.
இதுவே மக்காச்சோளத்துக்கெலாம் நம்ம நடவு நட்டதுலேருந்து 15லேருந்து 20 நாளுக்குள்ளே இந்த ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு நம்ம அதிகப்படியாக 10 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி கரும்புக்கெலாம் நம்ம 2 முறை வரைக்குமே இந்த ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை நம்ம எப்படி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, முக்கியமாக யூரியா உரத்து கூட மட்டும் இந்த ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை நம்ம கலக்கக்கூடாதுங்க. அப்படி நம்ம கலந்தோம்னா அது நீர் கோத்துக்கும், நம்ம பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாகிடும். ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் யூரியாவை நம்ம கலந்து அது நீர் கோத்து அதை கொண்டு போய் நம்ம இளம் பயிர்கள் மேலே நம்ம விசிறும்போது, அப்படி நம்ம விசிறக்கூடிய அந்த இளநாற்றுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கருக ஆரம்பிக்குங்க. ஏன்னா இளநாற்று அது மேலே போய்ட்டு யூரியா அப்படியே படும்போது அது கருக கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் யூரியாவை கலந்து பயன்படுத்தாதீங்க. மற்ற பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் சார்ந்த உரங்கள் கூட இந்த ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை மணலில் கலந்து பயன்படுத்துங்க. ஏன்னா அதுதான் ரொம்பவே நல்லா இருக்குது பயன்படுத்துறதுக்கு. ஒரு ஏக்கருக்கு 6 மரக்கா மணலும் அது கூட 5 கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம பரப்புறத்துக்கு நம்ம விசிறத்துக்கு எல்லாத்துக்குமே சரியாகவே இருக்கும். காய்கறி பயிர் மற்றும் கொடி வகை பயிர்களுக்கெலாம் இந்த ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டாகவும் வாங்கி பயன்படுத்தலாம். இல்லாட்டி நம்ம ஜிங்க் ஆக்சைட்டாக இருக்கக்கூடிய, அதாவது லிக்விட் ஜிங்க் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். நம்ம காய்கறி பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் சீக்கிரமாக நோய்வாய்ப்படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்கள் நல்லா சைனிங்காகவும் கிடைக்குங்க. நெல் பயிருக்கு அடி உரம் போடுறீங்களோ இல்லையோ, முதல்ல ஜிங்க் சல்ஃபேட் போடுங்க. ஜிங்க் சல்ஃபேட் போட்டுட்டு அதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எல்லா விவசாயிகளும் இப்போ மாறிக்கிட்டே வராங்க. எல்லாருமே ஜிங்க் சல்ஃபேட் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில விவசாயிகள் மட்டும் தான் இன்னும் ஜிங்க் சல்ஃபேட் இன்னும் யூஸ் பண்ணாமலே இருக்கீங்க. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை வாங்கி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை பற்றி விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.